ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? லைன் போட்டுட்டு நம்ம ஒரு டாட் வச்சு அதை இழுத்து விட போகிறோம் அந்த லைனுக்கு. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஒயின்ஸு. நான் எப்படி போடுறேன்றது நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பென்சிலில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கோனில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம 2 பக்கம் சேம் டிசைன் தான் போட்டிருக்கோம். சரிங்களா? செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இதில் நான் 2 லைன்ஸ் போட்டிருக்கேன். மேலேயும் கீழேயும் நான் அம்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அம்ஸ் போட வரலனா லைன் போட்டுட்டு, அதாவது இன்விசிபிளாக ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே அம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அம்ஸ் போட்டோன்னே வரலன்னு ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேர். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த டைமும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே டிசைன் தான், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் காட்டியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு டிசைனை தான் நான் செகண்டு போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயம் சேஞ்ச் பண்ணி போட தான் அது புது புது டிசைனாக க்ரியேட் ஆகும். சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டிசைன் ஓனாக மேக் பண்ண கற்றுக்கோங்க. தேர்ட் டிசைன் போகலாம். நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி டாட் வச்சு இழுத்து விட்டுருக்கேன். ஆனால் இதில் ஒரு லைன் போட்டு ஒரு லீவ்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அங்கே. சரிங்களா? நல்லா நோட் பண்ணுங்கள் நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் புரியல அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணி வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபோர்த் டிசைன் போகலாம். இது கர்வ் லைனாக நான் போட்டிருக்கேன். லைன்ஸ் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் போய் ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள். சரிங்களா? இந்த டிசைனில் நான் ஒரு சைடு வேறு மாதிரியும் இன்னொரு சைடு வேறு மாதிரியும் டிசைன் கொடுத்துருக்கேன். தனித்தனியாக போடுங்க. ஃபிஃப்த் டிசைன் போகலாம். அதே தான் சேம் கர்வ் லைன் கொடுத்துருக்கேன். இந்த 2 பக்கமே நான் சேம் டிசைன் தான் போடுறேன். லீவ்ஸ் மாதிரி ஒரு லைன் போட்டு டாட்ஸ் வச்சு அகைன் இழுத்து விட்டுருக்கேன் ஒயின்ஸை. சரிங்களா? இது பண்ணிவிட்டு நடுவில் நான் ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் மட்டும் வைக்கிறேன். அது வச்சோன்னே இன்னும் அழகாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன விஷயம் டிஃப்ரெண்ட்டாக காட்டினா அந்த டிசைன். சிக்ஸ்த்து டிசைன் பார்க்கலாம். நான் டபுள் லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு லீவ்ஸ் போட்டிருக்கேன். இந்த லீவ்ஸ் நான் எப்படி போடுறேன்றதை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு பென்சிலில் போட்டுட்டு அப்புறம் கோனில் போடுங்க. 2 சைடும் நான் ஒரே மாதிரி தான் போடுறேன். சேம் லெவலில் இருக்கணும். நான் ஓனாக போட்டுட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா லீவ்ஸ் முடிகிறதுல ஒரு லைன் போட்டு கூட அந்த 2 பக்கமே சேம் லென்த்தில் போடும். 7th டிசைன் போகலாம். 6th மாதிரியே தான், ஆனால் நான் கொஞ்சம் நெகட்டிவ் ஒர்க்காக கொடுக்க போகிறேன். லைன் போட்டு லீவ்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணோன்னே உள்ளே இருக்கிற எம்டி ஸ்பேஸ் இன்னும் பிரைட்டாக தெரியும். ஸோ இது நெகட்டிவ் ஒர்க் சொல்லுவாங்க. நம்ம இந்த பாட்டை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த 7th டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டேவோட ஹோம் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா ஒயின்ஸுமே 2 டைம்ஸ் போட்டு அனுப்புங்க. சரிங்களா? 8th டிசைன் பார்க்கலாம். இது கர்வ்லேயே கொஞ்சம் பெரிய கர்வாக போட்டுட்டு ஒயின்ஸு அதே தான். நான் ஆல்ரெடி இது 4th அண்ட் 3rd டிசைன் நான் போட்டிருக்கேன். அதே லீவ்ஸ் தான் குட்டி குட்டியாக போட்டேன். ஆனால் இது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வராது, ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துடும். பென்சிலில் ட்ரை பண்ணிவிட்டு கோனில் போடுங்க. இது நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒயின்ஸில் கூட நான் ஸ்ப்ரைரல் யூஸ் பண்ணியிருக்கேன், டாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையுமே நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். 9th டிசைன் போகலாம். சேம் கர்வ் லைன் போட்டுட்டு அப்புறம் அம்ஸை கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அது பக்கத்துலேயே நம்ம டியர் ட்ராப்ஸ் கொடுக்குறோம். நம்ம கொடுத்த ஸ்டார்ட் பண்ணது அம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது ஆப்போசிட் சைடு நம்ம டியர் போட்டு இது பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆப்போசிட்டாக வந்தால் அது இன்னும் அழகாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன்லாம் வச்சு நீங்கள் தனியாகவும் மேக் பண்ணியும் எனக்கு நோட்ஸ் அனுப்பலாம். 10th டிசைன் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஸ்பைரல் யூஸ் பண்ணி நான் ஒரு டிசைன் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மட்டும் ஸ்பைரல் போட்டுட்டு அது நடுவில் ஒரு ஒயின்ஸ் மட்டும் இழுத்து விட்டு ஒயின்ஸ் போடுங்க. அது நடுவில். சரிங்களா? பார்ட் 2 வீடியோ கண்டினியூஸ் வீடியோ இருக்குது. நம்ம ஸ்பைரலுக்கு நடுவில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.